எல்லா விஷயத்திலும் நம்பிக்கையே இழந்து போயிட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு செய்தி வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் ஒரு இடத்துல எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்துக்குள்ளாக அவனை கூட்டிக் கொண்டு போகிறார். பாருங்க, பாபிலோனில் இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் செத்து விட்டது. அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லாத நேரம் ஆண்டவரோட தரிசனத்தில் அவனை காண்பிக்கிறார். ஒரு பள்ளத்தாக்கு எங்கும் முழுவதும் எலும்புகளும் சாம்பலுமாக இருக்குது. முற்றிலுமாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அவன் நிற்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேலே, நீ என்னத்தை காண்கிறாய்? நான் எலும்பு கூட்டங்களை காண்கிறேன், அதை காண்கிறேன் என்று சொன்னபோது, இவர்கள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று சொன்னபோது, சரி, இப்போது நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த எலும்புகளில் அசைவு உண்டாயிட்டு, அந்த எலும்புகளில் நரம்புகள் உண்டாயிட்டு, எல்லாம் உண்டாயிட்டு. ஆனால் இன்னும் உயிர் வரவில்லை. ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு உயிர் வரும்படி, ஜீவன் வரும்படி தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொன்னபோது அவர் ஜீவன் வரும்படி ஜீவனை கட்டளையிட்டார். அந்த நிமிஷத்திலே அந்த பெரிய எலும்பு கூட்டம் எல்லாம், இந்த நரம்புகள் சேர்ந்த அந்த கூட்டம் எழும்பி பெரிய சேனையாக நின்றது, ஆர்மியாக நின்றார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆம், கர்த்தர் சொல்கிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உற்சாகத்தையும், ஆனந்த தைலத்தையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவர் என்றதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை அந்த எலும்புகளுக்கு, இன்றைக்கு உங்களுக்கு எலும்பு கூடுகள் போன்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து பேசும்போது தேவ வார்த்தைகளிலிருந்து ஜீவன் புறப்பட்டு அது உள்ளும் புறமும் சென்று ஜீவனை உண்டாக்குறது, நம்பிக்கையை உண்டாக்குறது. பிரியமானவர்களே, கர்த்தரால் சாம்பலிலிருந்து ஜீவனை உண்டாக்க முடியுமானால், எலும்புகளிலிருந்து ஜீவனை உண்டாக்க முடியுமானால், இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையும் உங்களை கர்த்தர் காப்பாற்றி அதிலிருந்து மீட்டு மீண்டும் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லப்படுது. வேதம் சொல்லுவது, வள்ளுவாதபடி உங்களை காக்கும், தம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவராய் நிறுத்த வல்லவருமாகி இருக்கிற அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் வள்ளுவாதபடி காக்கிறவர், மாசற்றவர்களாக உங்களை நிலை நிறுத்துகிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறவர். எனவே உங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவரிடத்தில் வைத்து ஜெபியுங்கள், சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எசேக்கியேலை போல அந்த தரிசனத்தை எங்களுக்கு நிறைவேற்ற செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க போது கர்த்தர் செவி கொடுப்பார். God bless you guys. Thank you.